Hi friends, welcome to KR Max. Chapter 9, Lex 9.1. Write the first 5 terms of each of the sequence in exercise 11 to 13 and obtain the corresponding series. 11th one, a1 equal to 3, an equal to 3, an minus 1 plus 2 for all n greater than 1. 12th sum, a1 equal to minus 1, an equal to an minus 1 by n greater than 2. 13th sum, a1 equal to a2 equal to 2, an equal to an minus 1, comma n greater than 2. இந்த ப்ராப்ளத்தில் ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க ஒரு nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. அடுத்து a1 a2 அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்து an கொடுத்து ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்டு அப்டைன் த கரஸ்பாண்டிங் சீரீஸ். சீரீஸ்னால் வாட் டஸ் மீன் சீரீஸ்? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டு 6 ப்ராப்ளத்தில் நம்ம பார்த்தோம். என்னது சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் சீக்வன்ஸில் பார்த்துட்டோம். an கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ப்ளஸ் அடிஷனாக சீரீஸ் கேட்குறாங்க. வாட் இஸ் மீன் சீரீஸ்? ஒன்றும் இல்லைங்க, சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அது அடிஷனாக அந்த எக்ஸ்பிரஷனில் எழுதிங்கன்னா சீரீஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a1 a2 a3 a4 அப்படின்னு எக்ஸெட்ரா அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் இருந்ததுன்னா அது சீரீஸாக எழுதுனா ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் a3 ப்ளஸ் எக்ஸெட்ரா, அதுதான் நம்மளோட சீரீஸ். இந்த ப்ராப்ளத்தில் பார்க்கலாங்களா? ப்ராப்ளம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீரீஸ் என்னென்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, 11th ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்களா? 11th ப்ராப்ளம் என்னது? a1 equal to 3, comma an equal to 3 into an minus 1 plus 2 for all n greater than 1. ஏன்னா a1க்கு சொல்லிட்டாங்க இல்லைங்களா, அதனால் an greater than 1, n 1க்கு அப்புறம் 1ஓட வேல்யூ சொல்லியாச்சு, அப்புறம் n greater than 1க்கு அப்புறம் nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ a1 ஃபைன் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம என்ன பண்ணணும்? a2 a3 a4 a5 ஃபைன் பண்ணணும். கண்டுபிடிக்கலாங்களா? அப்போ n-க்கு 2 அப்ளை பண்ணுங்கள். n equal to 2 என்ன வரும்? 3 into a 2 அப்ளை பண்ணிங்கன்னா 2 minus 1 என்னடா 1 plus 2. இப்போ இங்கே பாருங்கள் a1 இங்கே நிற்கிது. அப்போ a1 தான் கிவன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இதை அப்ளை பண்ணலாங்களா? 3 into 3 plus 2 equal to என்னங்க வரும்? 3 3s are 9, 9 plus 2 11. ஓகேங்களா? அடுத்து என்ன ஃபைன் பண்ணலாம்? a3 ஃபைன் பண்ணலாங்களா? அப்போ 3 into 3 அப்ளை பண்ணால் 3 minus 1 என்னங்க 2, a2 plus 2 equal to 3. ஓகே, a2 அதான் பிஃபோர் நம்ம இப்போ தானே ஃபைன் பண்ணி முடிச்சோம். a2 அதை அப்ளை பண்ணலாங்களா? 3 into 11 plus 2 equal to 3 11s are 33, 33 plus 2 34, 35. ஆன்சர் என்னங்க 35. அடுத்தது a4 a4 equal to a4 என்னங்க வரும்? a4 3 a4 minus 1 3 plus 2 equal to 3 into a3 value நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் 35 plus 2 equal to 35 into 3 என்ன வரும்? 3 5s are 15, remaining 1, 3 3s are 9 1 10 plus 2. ஆன்சர் என்னது? 107. அடுத்து என்னங்க ஃபைன் பண்ணும்? a5 ஃபைன் பண்ணும். a5 equal to 3 into n 5 minus 1 4 ஆகிடும் இல்லைங்களா, plus 2 equal to என்ன வரும்? 3 into இது என்ன ஃபைன் பண்ணும்? 107 plus 2 equal to 3 into 107 என்னங்க? 3 7s are 21, remaining 2, so 0 2 வரும், 3 1s are 3 plus 2 equal to என்ன ஆன்சர்? இப்போ 21 ஓட 2 ஆட் பண்ணால் 323. ஸோ a1 கிவன் அவங்களே கொடுத்துட்டாங்க, a2 a3 a4 a5 ஃபர்ஸ்ட் 5 டைம்ஸ் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ என்னது? சீக்வன்ஸ் எழுதணும் அண்ட் ஆல்சோ சீரீஸ் என்னன்னு எழுதணும். எழுதலாங்களா? ஓகே. Therefore, the sequence is என்னங்க வரும்? a1 என்னது? 3, 11, 35, 107, last term என்னது? 107, 323. ஓகே, சீக்வன்ஸ் எழுதியாச்சு. அடுத்து என்னங்க எழுதணும்? சீரீஸ் எழுதணும். So, the corresponding series is
சீரீஸ்னால் என்ன சொன்னேன், சீக்வன்ஸோட அடிஷன் எக்ஸ்பிரஷன்னா அந்த சீக்வன்ஸுக்கான சீரீஸ். அப்போ 3 + 11 + 35 + 107 + 323. This is our series. Okay, next one பார்க்கலாங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு 11th பார்த்துட்டோம். அடுத்தது 12th பார்க்கலாம். 12th என்ன கொடுத்துருக்காங்க? 12th ப்ராப்ளம் a1 = -1, an = an-1 divided by n. என்னோட கண்டிஷன் என்னது? n greater than or equal to 2. n greater than or equal to 2 என்னங்க? greater than or equal to 2. அப்போ 2 ஈக்குவல் டுங்கிறதுனால 2க்கு மேலே இருக்கிறதுக்கு an எடுத்துக்கிறோம். a1 அவங்களே given -1 கொடுத்துருக்காங்க. அப்போ a2லேருந்து ஃபைன் பண்ணுங்களா? n-க்கு 2 அப்ளை பண்ணுங்கள். a2 என்ன வரும்? a2 = a2 - 1 divided by n ஈக்குவல் டு n-க்கு தான் 2 தானுங்க, 2 ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். a1ஓட வேல்யூ என்னது? அவங்களே -1 given கொடுத்துருக்காங்க divided by 2. ஓகேங்களா? a2 ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன ஃபைன் பண்ணணும்? a3 ஈக்குவல் டு, அப்போ 3 அப்ளை பண்ணால் a2 divided by 3 ஈக்குவல் டு a2 தான் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம், -1/2 divided by 3 ஈக்குவல் டு -1/2 into 1/3. அதானுங்க வரும். இங்கே 3/1 மீனிங்களா? தலைகீழ போனால் என்ன வரும்? ரெசிப்ரோக்கல்னா 1 × 3 1/3 தானங்க வரும். -1/2 அப்படியே வச்சுட்டேன். டிவைடட் பை 3/1 1/3ன்னு எழுதலாம். அப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் என்ன வரும்? a3 ஈக்குவல் டு -1 × -1 டிவைடட் பை 2 × 3 6. a3 ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? a4 ஃபைன் பண்ணுங்களா? a4 ஈக்குவல் டு a3/4 ஈக்குவல் டு a3 தான் இப்போ ஃபைன் பண்ணும். -1/6 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு -1/6 இன்ட்டு 1/4. சாரிங்க, 4 தூக்கி மேலே போட்டுறேன். 1/4 ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 1/4 வரும் இல்லைங்களா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வரும்? -1 டிவைடட் பை 6 × 4 என்னங்க? 24 தானே? ஓகே, a4 ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து என்னங்க? a5 இல்லைங்களா? a5 என்னது? an-1 போது a4 டிவைடட் பை என்னோட வேல்யூ 5 ஈக்குவல் டு, இப்போ என்ன வரும்? a4 வேல்யூ நான் ஃபைன் பண்ணிட்டேன், -1/24 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு -1/24 அப்படியே வரும். 5/1 என்னது? ரெசிப்ரோக்கா 1/5ன்னு வரும். அப்போ a5 ஈக்குவல் டு -1 பை மல்டி பண்ணுங்க. 5 4s 20 ரிமைனிங் 2 10 11 12. ஓகேங்களா? therefore 5 terms தானே கேட்டிருக்காங்க. therefore the sequence, ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் என்னென்ன எழுதிக்கலாங்களா? சீக்வன்ஸஸ் என்னென்ன சீக்வன்ஸுக்கு என்னென்ன வேல்யூ? ஃபர்ஸ்ட் வேல்யூ a1 என்னது? -1 அவங்களே கொடுத்துட்டாங்க. a2 -1/2 ஃபைன் பண்ணோம். a3ங்கிறது -1/6, a4ங்கிறது -1/24, a5ங்கிறது -1/120 எழுதிட்டோங்களா? அடுத்தது என்னது? சீரிஸ் இல்லையா? த கரஸ்பாண்டிங் என்னது? சீரிஸ். கரஸ்பாண்டிங் சீரிஸ் என்னங்க? சீக்வன்ஸஸ் ஜஸ்ட் அடிஷன் தானங்க சீரிஸ். எல்லாமா? -1 ப்ளஸ் -1/2 ப்ளஸ் -1/6 ப்ளஸ் -1/24 ப்ளஸ் -1/120. இதை நம்ம 12th சம் ஆன்சர். அடுத்து 13th சம் பார்க்கலாங்களா? ஓகே, 13th சம். 13th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? a1 a2 ரெண்டு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. a1 என்னங்க? a2 a1 ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து an ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? an-1 -1. n எப்படி இருக்கும்? கிரேட்டர் தென் 2. ஏன்னா ஆல்ரெடி 1க்கு 2க்கு தான் கொடுத்துட்டாங்க இல்லையா? அதனால n கிரேட்டர் தென் 2க்கு nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. n2லேருந்து அப்ளை பண்ணால் 3 4 எல்லாம் கிடைக்கும். ஓகே, a1 a2 ஃபைன் பண்ண தெரியல, அவங்களே கிவன். இப்போ a3 a4 a5 ஃபைன் பண்ணணும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் 5 டைம்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அதனால் a3 அப்ளை பண்ணலாங்களா? a3 அப்ளை பண்ணுங்க. n டேர்மில் a2 -1 என்னங்க வரும்? a2 -1 ஈக்குவல் டு, எனக்கு தான் a2 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 2 -1 ஈக்குவல் டு ஆன்சர் என்னங்க? 1. அடுத்து a4 ஃபைன் பண்ணாங்களா? 4 அப்ளை பண்ணுங்க. 4 -1 3 -1 a3யோட வேல்யூ இப்போ தான் a3 ஃபைன் பண்ணணும். அப்ளை பண்ணுங்க.
1 minus 1 equal to 0. அடுத்து a5 equal to n minus 1 போது 5 minus 1 4 minus 1 a4 வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும் 0 minus 1 equal to minus 1 first 5 terms ஃபைண்ட் பண்ணியாச்சுங்களா இப்போ என்ன எழுதணும் நம்ம sequence இல்லையா sequence the sequence is என்ன வருங்க therefore sequences என்ன வரும் first term என்னது 2 1 0 minus 1 and the corresponding என்ன கேக்குறாங்க series அவன் தானங்க the corresponding series தானே அதுவும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லைங்களா series is என்ன வரும் அப்படின்னா என்னங்க just addition தானங்க 2 plus 1 plus 0 plus minus 1 இதனோட sequence and series இந்த ப்ராப்ளத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்